நேற்று ப்ளீட்டட் ஸ்கர்ட்டோட டைப் 1 வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஃபேப்ரிக் இருக்கு. அதை வந்து நம்மளுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து கிளாத் வந்து ஒரு 3 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 மீட்டர்ஸை வந்து நம்ம இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இது அப்படியே 40ஆல் இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எனக்கு 120 இன்ச்சஸ் வந்து எனக்கு கிளாத் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 120 இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு உங்களோட சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்க போறீங்களோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மீதி வந்து 118 இன்ச்சஸ் இருக்குமா. இப்போ உங்கள் வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ 30 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 30 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட்டோட சுற்றளவு. இப்போ இந்த 118ல் -30 பண்ணிட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 88 இன்ச்சஸ் வந்து கிளாத் வந்து மீதி இருக்கும். ஸோ இந்த 88 இன்ச்சஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் டிராஃப்டிங் காட்டிடுறேன். இதுதான் உங்கள் கிளாத்னு வச்சுக்கோங்க. இதில் சீம் அலவன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச் போயிடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த 80 ஸோ எனக்கு இதை நான் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 2.9 இன்ச்சஸ் கிடைக்கும். ஓகேவா. இதுதான் வந்து ப்ளீட்ஸோட இன்டேக், அதாவது உள்ள தள்ளுறது. இப்போ 1 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இதுலேருந்து அடுத்தது மார்க் பண்ணுறது நீங்கள் 2.9 இன்ச்சஸில் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இந்த வேஸ்ட் மைனஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்லேருந்து 1 இன்ச் வந்து நான் ப்ளீட்டுக்காக வைக்கிறேன். ஸோ 1 இன்ச், அடுத்தது 2.9 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 2.9 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ். இப்படி நீங்கள் மாற்றி மார்க் பண்ணிட்டே வரணும் எண்டு வரைக்கும். இங்கே 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் இதை எடுத்து இது மேலே ப்ளீட் வைக்கணும். அப்போது இது வந்து உங்களுக்கு அந்த ப்ளீட்டுக்கு மேலே அலைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ப்ளீட் வைக்கணும். இங்கே இருக்கிறத இங்கே தூக்கிட்டு இங்கே ப்ளீட் வைக்கணும். ஸோ இப்படியே நீங்கள் மாற்றி ப்ளீட் வைக்கும்போது பர்ஃபெக்டான ஒரு நைஸ் ப்ளீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.